அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் டிசம்பர் 5ஆம் தேதி என்ன ஜேம்ஸ் ஆலன் பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். டிசம்பர் 5ஆம் தேதி ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் வாழ்விடம் என்று கூறலாம். முதற்கண் மனித இனநிலை அமைவது உள்ளுயிர் பெயர் வழியில் கைவிடலில் உள்ளது. உள் உயிர் பெயர் வழியில் கைவிடலில் உள்ளது. முதற்கண் மனித இன நிலை அமைவது உள்ளுயிர் பெயர் வழியில் கைவிடலில் உள்ளது. மனித இன நிலை பரப்புவதற்கான கோட்பாடுகள் மற்றும் திட்டங்கள் பல உள்ளன. மனித இனநிலை ஒன்றே மற்றும் மாறாததும் அகங்காரத்துடன் தன்னல முனைப்பின் முற்றிலும் நிறுத்தி நல்லெண்ணம் மற்றும் அமைதியை பயிற்சி செய்வதிலும் உள்ளது, கோட்பாட்டில் அல்ல. மனித இனநிலை என்பது ஒரு நடைமுறையை அன்றி ஒரு கோட்பாடு அல்ல. வாழ்விடம் தன்னை ஒப்படைத்து நன்மதிப்பில் ஆதரவான மக்களுடன் அமைதி நிலையாகும். வாழ்விடம் தன்னை ஒப்படைத்து நன்மதிப்பில் ஆதரவான மக்களுடன் அமைதி நிலையாகும். உலகம் முழுவதிலும் யாருடைய மனம் அமைதியாக இருக்கிறதோ அவரால் மட்டுமே சகோதர நிலை என மனித இன நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டு அறியப்படுகிறது என பகிர்ந்து இந்த ஆங்கில பதிவினை காண்போம். ஆங்கில பதிவு what he says on December 5, we can say in acrostic habitation, whom always being into amicable towards inter-operational nationwide. Brotherhood consists first of all in the abandonment of self by the individual. Theories and schemes for propagating brotherhood are many, but brotherhood itself is one and unchangeable, and consists in the complete cessation from egotism and strife, and in practicing goodwill and peace. For brotherhood is a practice and not a theory. Self-surrender and goodwill are its guardian angels, and peace is its habitation. Brotherhood is only practiced and known by him whose heart is at peace with all the world. Habitation, we can say in single word, whom always being into amicable towards inter-operational nationwide. தமிழில் உறைவிடம் என கூறி முதற்கண் மனித இனநிலை அமைவது உள்ளுயிர் பெயர் வழியில் கைவிடலில் உள்ளது. உலகம் முழுவதும் யாருடைய மனம் அமைதியாக இருக்கிறதோ அவரால் மட்டுமே மனித இனநிலை நடைமுறைப்படுத்தப்பட்டு அறியப்படும் என கூறி டிசம்பர் 5ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.